ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த மனநிலையில் பக்தியோடும் வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்களின் அன்பை பெறுவதற்கு எங்களின் இதயம் இந்த பிரபஞ்சத்தை விடவும் பெரியதாக இருக்க வேண்டும் தாயே. தங்களின் அன்பு தத்துவத்தின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமையையும் மாயைகளையும் அகற்றிவிட்டதம்மா. தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கு இந்த தியானத்திற்குரிய முழுமையான ஆழமான எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை எங்களுள் தருவதற்கு தயவு செய்து அருள் புரிவதோடு அனுமதியும் தாருங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதாவாவீர். தங்கள் மீது எங்களின் பாதங்கள் படுவதற்கு தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் ஆதி அன்னையான தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல தயவு செய்து எங்களின் இதயத்தை சுத்தப்படுத்தி விடுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையையும் மாயைகளையும் அறியாமையையும் தர்மமற்ற செயல்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே, எங்களுக்கான இந்த மகா யோகம் செய்வதற்கும் இந்த மகா யோகத்தை பற்றிய முழுமையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் தயவு செய்து அருள் புரியுங்கள், அனுமதியும் தாருங்கள்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு அப்படியே கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்து அந்த சக்கரத்திற்குரிய தெய்வமான ஸ்ரீ கணேசரின் அருள் ஆசியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுமாறு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்தை பெற்றிருப்பதோடு ஸ்ரீ கணேசரின் குணமான ஞானம், விவேகம், மன்னித்தல் குணம், அன்பு, தூய்மை, மங்களகரம், பகுத்தறியும் திறன் முதலிய அனைத்து குணங்களையும் எங்களுள் நிரம்பி இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே, நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் சஹஜ தர்மத்தின்படி செயலாற்றுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கும் பக்தியை போல் நாங்களும் தங்களிடத்தில் முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தியை கொண்டிருக்க வேண்டும் தாயே. தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும். தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री आदि भूमि माता साक्षात्। ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. நமது கவனத்தை அப்படியே நிறுத்தி ஸ்ரீ கணேச அதர்வ சிஷ்யம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्म
शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुयुक्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतये पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो नागपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற
ஆசைகளையும் குற்ற உணர்வையும் பயத்தையும் கடந்த காலத்தின் தேவையற்ற நினைவுகளையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं महाकाली श्रीं भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற நடத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றி எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணுவாவீர். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற இறந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் கடந்த காலத்தின் செயல்களுக்குரிய சிந்தனைகளையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றப்பட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री महाविष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ ஆதிசக்தியின் துகளான தாங்கள் எங்களின் குண்டலினி தாயாக எங்களுள் வீற்றிருக்கும் பொழுது எங்களின் பற்றிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவரான தாங்கள் எங்களின் சக்கரங்களுக்குள் செல்லும் பொழுது அவற்றிற்குரிய நிலைப்பாட்டை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள் அம்மா. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களின் தியான நிலையில் மேம்படுவதற்கும் தங்களின் நுட்பம் எங்களுக்கு அறியப்படும் அளவிற்கு நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவும் தூய்மையான கவனமும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் படைக்கும் கடவுளான ஸ்ரீ பிரம்ம தேவா சரஸ்வதியின் சுரூபமாவே தாங்களே எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை தந்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்குள் எதுவும் தெரியாது. தாய் எங்களின் அதிகப்படியான சிந்தனைகளை தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களுக்கு உண்மையை எங்களுள் நிலைநிறுத்திவிடுங்கள் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் எங்களின் நல்வாழ்வை பாதுகாக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக தாங்கள் எங்களுள் இருக்கிறீர்கள் அம்மா. தாய் எங்களுக்கான திருப்தியையும் மன அமைதியையும் தருவதோடு எங்களுக்குள் குரு தத்துவத்தையும் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாய் பரிபூரணமான குரு தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்தப்படும் பொழுது நாங்கள் அதை உண்மையான நிலையில் இருந்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு எங்களின் வாழ்நிலை செயல்களில் அந்த குரு தத்துவத்தை செயல்படுத்துவதோடு எங்களுக்குரிய நடத்தையிலும் அதை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் தாயி. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்தில் வைத்திருந்து ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகத்தை கேட்கலாம். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते
शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोल्हासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठे नित्यं महापापविनाशनम् द्विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा साक्षात् श्री
देव्यै नमो नमः। श्रीनिर्मला देव्यै नमो नमः। श्रीनिर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கின்ற தாங்கள் ஜெகத்தை ஆளும் ஜெகதம்பா, எங்களுக்குள் பயத்தை அகற்றி தைரியத்தை தரும் துர்கா மாதாவாவீர். தாயே, தங்களின் அன்பு தத்துவம் எங்களை தூய்மையான ஆத்மா என்பதை உணர்த்தியிருக்கிறது. தாயே, அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இருதய சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, புல்லாங்குழல் கொண்டு இசையை வெளிப்படுத்தி அனைவருக்கும் இனிமையையும் அவற்றின் மூலம் ஆனந்தத்தையும் உணர்த்திய ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபமான தாங்கள் எங்களுக்குள் சாட்சி பாவத்தின் பற்றற்ற நிலையையும் முழுமையையும் எங்களுள் உணர்த்தியிருக்கிறீர்கள் அம்மா. விராட்டாங்கனாவின் விளங்கும் தாங்கள் எங்களுக்கு சுய விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். தாய், எங்களுள் இனிமையாக பேசும் குணமும் குற்றமற்ற உணர்வு நிலையும் இருப்பதோடு நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், அனைவரையும் மன்னிக்கக்கூடிய பெரிய குணத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமையையும் மாயையும் அகற்றி எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மா மட்டுமே என்பதை உணர்த்திய ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த மன்னித்தல் குணத்தை மேன்மேலும் வளர்த்து எங்களை தூய்மையான ஆத்மாவாக எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்கள் உண்மையும் தர்மமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் அனைவரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னித்து தங்களின் பொத்தமல திருப்பாதங்களில் சரணடைகிறோம் தாயே. எங்களின் அறியாமையால் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கவனத்தை கொண்டு வருவோம். மகா மந்திரத்தின் 3 மந்திரங்களை நாம் இப்பொழுது கூறலாம். நாம் கூறும் பொழுது நம்முடைய முழுமையான கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரம் மற்றும் அதற்கு மேலே கொண்டு சென்று முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தி நிலையிலிருந்து
இந்த 3 மகா மந்திரங்களை கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्रीआदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार मोक्ष प्रदायिनी माता श्री निर्मला देवै नमो नमः। எண்ணங்களற்ற இதே நிலையில் சில நிமிடம் நாம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி கேட்கலாம்.
of Mahakali, Mahalakshmi and Mahasaraswati are all the time with her, with Adishakti. She can separate them and put them into 3 different channels. She can combine them and synthesize them and use it as a parabole. You understand this? That's why when we put a bandhan to you, we say put a parabole. It's a parabole because the vibrations are all in all the 3 powers are flowing this. So we have got, you know that 3 powers. The Mahakali power, you can say, I need not write Mahakali power. By Mahakali power, she desires, as I've told you, is the emotional side of God, you can say. She represents the emotional side of God. She desires. Is the desire is that of God. God Almighty, who is the spectator. He is the Sakshi. And she puts that Sakshi into your heart. She reflects that into your heart, which is kept all the time burning to watch what you are doing, to see your play after your creation. Her Mahasaraswati power now moves in a parabolic. She can move in any angle, 360 angles she can move from one point. Sometimes she goes round and round at a point. When she goes round and round at a point, her Mahasaraswati power can get consolidated. You can say it becomes dense. You see, that's the trouble with English language. It becomes dense. It becomes so very dense that it cracks out. These cracks also due to the momentum of the movement of the Mahakali power, Mahasaraswati power, because it is moving in a round and round fashion. They also get into the momentum of that movement. They start moving. For example, this part start moving, this part start moving, this part start moving. And when they start moving, they become round. They lose their angularities and they become round. Now, I'm telling you very much in short because they become round. These rounds again are put into friction with each other. And that is how we can say, now forget about other universes where other styles were also created, but about this one we can say was created. Now you must all the time remember that this power thinks, understands, organizes, loves and is an identity. So she creates the earth. Earth is not created so easily. Part of the sun is removed. Just like this with the hand you can say. We must understand why the sun became so cold. From the sun it is removed very much far away first, to the furthest point so that it freezes completely. Or say like moon, it was taken very far away. It just freezes completely and is then brought near the sun again like a pendulum. It is moved again towards the cold side. Again it is brought to the hot side. It is brought to a point, to the medium point where earth is made. Again I'm saying, it's not a chance of nature. Is made deliberately habitable for human beings. The temperature is brought in. It has been done by Adi Shakti, the mother. She has done it deliberately. It's not easy to conceive of such a mother. But she has done it. And she brings this earth to a point where life can breathe in. So the combination of moon and the combination of sun gives you hydrogen from the moon, oxygen
from the sun gives you water. The freezing and heating. The freezing and heating gives you the water. In the water, when the earth is made spirally to move upward, again the heating and cooling starts. By heating and cooling, life comes into being as amino acids. Is done deliberately. What I'm saying, it is not done by something by chance. On this also, one has to think once. How is it? It is not chance. If you read Du Noir, he's a very big biologist. I think he is one of the greatest biologists who has really gone into the calculations of how much time should it take for a simple amoeba to be created out of the matter. And he has calculated that it should take much more time than even what we have had so far. Billions of years are needed just by chance. Law of chance is there, which I don't know if I should tell you elaborately. But law of chance is that if you have in one tube 50 red pebbles and 50 white pebbles, and if you start shaking them and make them absolutely in a chaotic order, it takes so much times shaking to make it again the same as it is, or to bring it into order. So even to create an orderly living protoplasm, a cell, would have taken much more time than it has taken so far. Much more, many times more, billions of years. And it has taken only 5 billion years for Earth to secede from the moon. And only 2 billion years for it to cool down. So he says it is beyond any understanding. Only thing that can explain it, what we can say is that there is a juggler behind it. And there is a juggler about which our great rishis and munis know that that juggler is nobody else but Adi Shakti, the primordial mother. The primordial father is Sadashiva and the primordial mother is Adi Shakti. And are we going to discuss about their sex? Are you going to do that way with the tantrikas? Is that the way to pay homage to your parents? We have to understand that it's a very, very solemn subject. We are discussing here the sanctum sanctorium of the love of our primordial parents. It's a very, very holy thing. We are not holy people. We are yet full of lots of greed and lust, but they are above everything. So when we are discussing them, we have to know, we have to do it with great Shraddha and with our head bowed before them. That it is our luck, and we are very fortunate that we have been able to learn something about these two primordial parents who have brought forth this creation, their child. So one of these then again cracks and becomes a Surya Mandala. And the Surya Mandala has got, as you know, Earth and Moon and all these things, and I've told you how Earth is created. After the creation of Earth, first, you know that amino acids were formed, the vegetation started, and then the human being started. Now, the matter also is a very systematic thing. Matter is not unsystematic, it is systematic, but it is not organized. There's a difference between the two. The systematic things are dead, can be dead. You can put 5 stones here in a systematic manner, but they are not organized because they are not living things. There's a difference between the two. So first, the systematic things were laid down. Perhaps if you know about the
8 different types of elements were created. These were created and were put into proper places through Sri Ganesha. You know that the carbon is in the center of these periodical elements that appear. That means a element which has got 1 valency, 2 valency, 3 valency and 4 valency. The 3 are the plus ones. Then you have got 1C carbon which has got 4 valencies. Then you have got again minus 1, 2, 3 and 4 is a complete 8. Like that, the whole matter has been organized. To organize the matter, some deity was to be created for that. And first deity that was created was that of Sri Ganesh. Let us see now how she created here. You have seen that one part of her, which is the Mahasaraswati, has created the matter. Mahasaraswati has created the matter. Now Mahakali has to give them existence. How do you get an existence? Is through your sustenance, or you can say through your quality, whatever you are. So Mahakali gives that existence to those material things, not human beings or living things, but matter, through a deity known as Sri Ganesh. Mahakali in the heart of the Virata, as you see, you will see Virata also he comes in, because that I'll tell you later on. But in the heart of Virata is the primordial being, the complete primordial being. The Mahakali is settled down. What she does, she goes 3.5 from the heart, one up, one down like that, 3.5 times, and comes to the end of the 3.5 down way. 3.5. Now she comes at the end of it, and if you put 3.5 like that, and if you cut it straight, you get 7 centers cutting. Is there a drawing person who knows how to draw? Just the opposite. It should start from the right. It should from this. You can put it like this. She comes down here. She comes down here, and from here she penetrates. You see, she cuts at 7 points here. At this point, she creates the first deity, little below, of Sri Ganesh. I mean, this is not done in one day, it's not done in 1 year, not done in one yuga. It is done in many kalpas. The first step is to create Sri Ganesh. This is her abode, and she puts Sri Ganesh. Now he is emitting his vibrations through all this. He passes through all this, whatever she has created. On this picture is settled the work of the Mahasaraswati. You can say she comes down with her, all her programs like this, and she makes it. And she gets joined here again. So Sri Ganesh emits his vibrations through here.
First, the Mahakali creates Sri Ganesh, and then Mahasaraswati comes down. She creates all these things and gets connected to Sri Ganesh. So the vibrations of Sri Ganesh start flowing through all the creation of Mahasaraswati. Before creating all this, the complete thought of what is going to happen in future comes in a clear-cut vision of the Adishakti. And she puts her plans through. First of all, the Mahalakshmi power comes down and creates the Sri Ganesh. You can understand now how important it is that we have to be holy people. First, she created the holiness on this earth. First thing, her relationship with the child was established because the creation is going to be created in the image of her child. That's why Sri Ganesh was created first. And then from here says the Adishakti. The other power, Mahasaraswati, on her way, she comes down and gets connected with Sri Ganesh. And that's how the Sri Ganesh establishes the relationship and emits its vibrations through this. Because of his vibrations passing through the matter that she has created. For example, our Mother Earth, through this passes the, you know that through it passes the axis. Nobody has seen the axis, but they say there is an axis from the way it moves. There is a kind of an axis. Now this is the power of Mahakali passing through the, we can say it's the power of Sri Ganesh passing through the axis of the Mother Earth, which has got magnetic power in it. And that's how, through that, it controls its speed, its movement, and also it looks after us. Why don't we think that when we put a little seed in the soil, it sprouts automatically? You have seen now many of you who have been suffering from certain troubles and diseases, that the Mother Earth herself took down your problems. She sucked them out. It is a fact. You can see it in Sahajya, that after realization, if you have any problem, if your head is heavy, if you are a realized soul, otherwise she doesn't listen, because you should be activated or you should be granted a certificate from the Adishakti that you are a realized person. Otherwise, why should she accept you? You just put your head on the soil, put your both the hands on the Mother Earth, and you will find the whole thing will be sucked out from your forehead. It has been done with many. Even from the legs it can take out. Mother Earth is actually the mother of Adishakti, people say. She is the mother, they say, because she is made in such a way that she takes all the weights of the world in herself. She controls all the weights of the world and she can consume all your weight. She's the Dhara. Now, weight means, we think that weight is what we weigh in. That's not the thing. Weight means also your sins, also your punyas. It means everything. If you have too many sins in you, then Mother Earth feels hurt. Wherever there is too much of sin, then Mother Earth has to ask help. And then some other deity has to, like Vishnu himself, has to come on this earth to save her from this too much of overloading of sins on this earth. Is a fact. It is not I'm telling you a mythical story. It's a fact which you have to verify after getting vibrations. Before
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் விளக்கத்தையும் நாங்கள் கேட்க செய்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்கள் மீதே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.